அதே போல மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்கறாங்க, இதுவரை கொடுக்கல. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்துனாங்க, இதுவரைக்கும் ரத்தாகல. கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவங்க 150 நாள் உயர்த்தப்படும் சொன்னாங்க, இதுவரைக்கும் உயர்த்தல. அண்ணா திமுக ஆளுகின்ற கட்சியாலும் சரி எதிர்கட்சியாலும் சரி மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து அதை நிறைவேற்றுகின்ற விதமாக மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறான செய்தி, அவதூறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வார் என்று ஒரு தவறான தகவல். இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த மக்கள் இப்போ 125 நாளாக உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மூலமாக இவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இனி யாராலும் அந்த 125 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்ய முடியாது.